Watch full episodes on Jio Hotstar. இந்த sci-fi உடைய எக்ஸ்பீரியன்ஸால சயின்ஸோட பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் நான் சாதாரணமா உருவாக்குவேன். இந்தாங்க சார், உங்களுடைய சூடான டீயை கொண்டு வந்திருக்கேன் சார், வாங்கிக்கோங்க. என்ன டீயா? யாரு உங்ககிட்ட டீ எடுத்துட்டு வர சொன்னது? சரி, எதுக்காக உள்ள வந்த? கடவுளே, இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் மறந்துகிட்டே இருக்காரு. சார், நீங்க தான் இப்ப என்கிட்ட டீ கொண்டு வர சொல்லி சொன்னீங்க சார். அப்புறம் அதை நீங்க சுத்தமா மறந்துட்டீங்க. அதுவா, சரி எங்க வச்சட ப்ளீஸ் இந்த குப்பையெல்லாம் எங்க இருந்து கிளீன் பண்ணிடு. இடம் சுத்தமா இருக்கும். ஆனா சார், இதுல உங்களோட இங்க பாரு, வேணா என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. என்ன இது இவ்வளவு வித்தியாசமா இருக்காரு? இந்த அழகான கண்ணாடிய தூக்கி போட சொல்லிட்டாரு. என்ன இது? இத போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் பாக்குறதுக்கு அப்படியே ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரியே இருக்கேன்னு. இப்போல இருந்து இந்த கண்ணாடி எனக்கு தான் சொந்தம். யாரை பார்த்தாலும் தன்னோட ஹிஸ்டரிய மாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. யார் பேசுனது? இந்த பப்பியை யாரால வேணாலும் முட்டாளாக்க முடியும். இந்த சத்தம் எங்க இருந்து வருது? யார் பேசுனது? பீரியட கட் அடிச்சு ஜாலியா இருக்க வேண்டியதுதான். இன்னைக்கு கண்டிப்பா காப்பி அடிச்சு தான் டெஸ்ட்ல பாஸ் பண்ண போறேன். அப்படி பார்க்க ஜோக்கர் மாதிரியே இருக்கான். சரியான காமெடி பீஸ். நான் டீச்சரோட பர்ஸ்ல பள்ளிய வச்சிட்டேன். நம்ம இன்னைக்கு மூவி பார்க்கலாமா? பிரின்சிபல் சார் கிட்ட உடம்பு சரியில்லை சொல்லி லீவா போட்டு போயிடலாம். இது எல்லாத்தையும் யாரு பேசுறாங்க? இந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னே புரியலையே. கடவுளே, இந்த பப்பி இந்த கோகல்ஸ்ல பைத்திய மாதிரி இருக்காரு. என்ன சொன்ன? நான் பாக்குறதுக்கு அப்படியா இருக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி சொல்லுவ? இல்ல நான் எதுவும் சொல்லல. நான் அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா அது எப்படி உங்களுக்கு கேட்டுச்சு? இவன் யோசிச்சது இப்ப எனக்கு கேட்டிருக்கா? ஓஹோ, அப்படின்னா இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டா மத்தவங்க மனசுல நினைக்கிறது எனக்கு கேக்குமா? சூப்பர். இதுக்கப்புறமா அந்த மாதவும் கோபாலும் எப்படி தப்பிக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன். உங்க மனசுல இருக்கிறத நான் கண்டுபிடிச்சு உங்களோட உண்மையை நான் எல்லாரும் முன்னாடியே கொண்டு வருவேன். யாரையும் விட மாட்டேன். 2 - 2 வர்றது 0. கோகல்ஸ் போட்டுக்கிட்டு பப்பி ஆயிட்டாரு ஹீரோ. ஆனா அவனை இக்னோர் பண்ண ஒதுக்குச்சு லக்ஷ்மண். முதல்ல கோபாலை எப்படி ஜீரோக்கலான்னு அதை பத்தி யோசி. வாவ் கோபால், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை க்ளீன் போல் தாக்கியிருக்கேன் பாரு. நீ என்ன க்ளீன் போல்ட் பண்ணல, வேற யாரோ தான் பண்ணிருக்காங்க. அங்க பின்னாடி பாரு. என்ன பப்பி பேண்ட்டுக்குள்ள கட்டு இருந்ததும் போயிடுச்சா? இவர் கூலாவே இருக்கட்டும். ஆனா நம்ம மாதவாக்கிடலாம் ஃபூல். என்னப்பா லக்ஷ்மண், என்னாச்சு? நீ ஸ்லிப் ஆயிட்டியா? இன்சல், பெரிய இன்சல். கோபாலே, இவங்கள விடாத. Smash them, finish them. ரிலாக்ஸ் லக்ஷ்மண், ஜஸ்ட் ரிலாக்ஸ். மத்தவங்களை கீழே விழ வைக்கிறதுனா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுல மாதவ். ஆனா நீ கண்டிப்பா இன்னைக்கு சாலிடா விழ போற பாரு. இன்னைக்கு உன்னோட வெட்டு எலும்பு ரெண்டுமே ஒட்டைய போகும். I swear. கோபால், உன்னோட இந்த கோல்மால நான் கண்டிப்பா வெளியே கொண்டு வருவேன். பார்த்துக்கிட்டே இருக்கண்ணா, உன்னை விட மாட்டேன். இவன் சும்மா விழுந்திருக்கான். ஆனா நீ ஹாஸ்டலுக்கு போ. நீ கருப்பாவும் மஞ்சளாவும் மாற போற. நீ ஃபேன் போட்டு அதெல்லாம் மேல கொட்டுற மாதிரி நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோல்மால் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால நானு இவங்களை கையும் களவுமா புடிச்ச தீருவேன். அதுக்கப்புறம் பிரின்சிபல் சார் ப்ரூஃப பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாரு தெரியுமா? வா பப்பி வா, உனக்கு அதிகமான அறிவு இருக்குன்னு சொல்லுவாரு. இன்னைக்கு நானு ஹீரோவாக போறேன்.
பாருங்க, நல்லா பாருங்க, கோபால் மாதவோட பெட்ட இப்படி வீணாக்கிட்டோம். நீங்களே பாருங்க சார், நான் சொன்னது உண்மை சார், தயவு செஞ்சு என்ன நம்புங்க. இந்த பெட் சரியில்லைன்னு நீ எப்படி சொல்ற? என்னால நம்ப முடியல. எனக்கு இதுக்கான ப்ரூஃப் வேணும். நீ இப்பவே இதுல உட்கார்ந்து காட்டு. யாரு? நானா சார்? அச்சச்சோ, மாதவுக்காக தானே இந்த குழிய தோண்டினாங்க. அதுக்குள்ள நான் விழுந்துருவேன் போல இருக்கு. என்ன கொடுமை இது! இந்த பெட்டிங்க உடைய மாட்டேங்குது. என்ன இது பப்பி? நீ எப்பவுமே என்னோட திறமையான ஸ்டூடெண்ட்ஸ தப்பானவங்க நிரூபிக்க பாக்குற. தயவு செஞ்சு என் டைமை வேஸ்ட் பண்ணாத. எனக்கு தூக்கம் வருது. நான் போய் இப்போ தூங்க போறேன். என்ன இது? ஏன் இது உடைய மாட்டேங்குது? இந்த பெட் மட்டும் இல்ல, என் எலும்பு உடைஞ்சிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? மாதவுக்காக நான் இந்த பிளான் பண்ணிருக்கேன்னு எப்படி இந்த பப்பிக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு? நான் யோசிச்சேன், அவ்வளவுதானே. வெளியில சொல்ல கூட இல்ல. Weird. சார் சார் சார், ப்ளீஸ் சார், ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். கோபால் ரூமுக்கு வாங்க சார், ப்ளீஸ் சார், வாங்க. என்ன ஆச்சு? விவரமா சொல்லு. இங்க கோபாலும் லக்ஷ்மணும் இல்லையே. அடடா, ரொம்ப அனலா இருக்கே. இரு, ஃபேனை போடுறேன். பப்பி, இங்க என்ன நடக்குது? என்ன நீ ஏமாத்தலான்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? இல்ல சார், இந்த பெயிண்ட மாதவு கோபாலுக்காக வச்சிருந்தா சார். அப்படியா? அதுக்கான ப்ரூஃப் எங்க? ப்ரூஃப் தான் என்கிட்ட இல்லையே சார். சரி, வா போலாம். அனாவசியமா என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாத்தியா, உன்னோட இன்னொரு பிளானும் ஃப்ளாப் ஆயிடுச்சு. போதுமா? பரவாயில்ல விடு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் ஷாக்கிங்கா இருக்கு. பப்பிக்கு இந்த விஷயம் எல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கு? இந்த பிளான நான் யார்கிட்டயும் சொல்லவே இல்லையே. இத நான் ஜஸ்ட் யோசிச்சேன். என்ன, உனக்கும் இது நடந்துச்சா? ஏன், உனக்கும் நடந்துச்சா? ஆமா, பப்பி நான் யோசிச்சு வச்சிருந்த பிளானையும் கண்டுபிடிச்சிட்டாரு. இது எப்படி நடந்துச்சு? சார், நீங்க இங்க என்ன பண்றீங்க? என்ன தேடிட்டு இருக்கீங்க? அட ஒண்ணும் இல்லப்பா, என்னோட மைண்ட் ரீடிங் கோகுல்ல காணும். என்னோட லேட்டஸ்ட் இன்வென்ஷன். அந்த கோகுல்ல போட்டுக்கிட்டா யாரு வேணாலும் மற்றவங்க மைண்ட்ல இருக்கிறத கேட்க முடியும். எங்கேயாவது அது கிடைச்சா சொல்லுங்க. என்ன, சைஃபை சாரோட காகல்ஸ் யார்கிட்ட இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அது யாரு? பப்பி அந்த மைண்ட் ரீடிங் காகல்ஸ் போட்டுட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை நம்ம தோக்கடிக்கணும்னா நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தே ஆகணும். ஆனா நம்ம என்ன பண்றது? பப்பி தான் எல்லா விஷயத்தையும் கேட்டுடுறாருல. பப்பி நம்மளோட தாட்ஸ் எல்லாம் கேட்டு ரியாக்ட் பண்றாருன்னா நம்மளோட தாட்ஸ வச்சு அவரை மாத்தி விட்டுடலாம்ல. சரியா சொன்ன லக்ஷ்மன், கரெக்டா சொன்ன. இப்ப இந்த ஸ்வீட்டான பாயாசத்தை சாப்பிட்டுட்டு பிரின்சிபல் சார் அவரோட கோபத்தை எல்லாம் விட்டுடுவாரு. என் மேல இருக்கிற கோபமும் போயிடும். நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. பப்பி பாயசத்தை எடுத்துட்டு போய் வச்சுட்டாரு. ஆனா அதுல ஸ்வீட் இல்ல, உப்பு தான் இருக்குங்கிற விஷயம் அவருக்கு தெரியாது. பாவம், இது தெரியாம குடிச்சு என்ன ஆகும்? ஆஹா, பிரமாதம். எனக்கு பிடிச்ச பாயசம். சும்மா சொல்லக்கூடாது. பப்பி என்ன எப்பவுமே ரொம்ப நல்லா பாத்துக்கிறான். வேண்டாம் சார், நிறுத்துங்க சார். என்ன இது பப்பி? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாயசத்தை சாப்பிட செஞ்சியா இல்ல குளிப்பாட்டவா? சாரி சார், நான் இதை உங்களை காப்பாத்துறதுக்காக தான் சார் பண்ணேன். என்ன மன்னிச்சிருங்க சார். ஏன்னா கோபால் இதுல உப்பு போட்டிருக்கான் சார். கொஞ்சம் நஞ்சம் இல்ல, நிறைய போட்டிருக்கா சார். உப்பா? ஆனா இது நல்ல ஸ்வீட்டா தானே இருக்கு. நீ ஒரு வேலையை கூட ஒழுங்கா பண்ண மாட்டியா பாப்பி? என்ன கொடுமை இது! இதுல சுத்தமா ஒரு துளி உப்பு கூட இல்லையே. பப்பி, நீ எப்பவுமே என்னோட திறமையான ஸ்டூடெண்ட்ஸ் மேல பழி போடுறதுலயே இருக்க. எதுக்காக இப்படி பண்ற? இத பாரு பப்பி, இதுதான் உன்னோட லாஸ்ட் வார்னிங். போய் என்னோட கோட்டை அயர்ன் பண்ணி எடுத்துட்டு வா. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியிருக்கு. சரிங்க சார், இதை எடுத்துட்டு வரேன்.
எனக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா என் தலையே சுத்துது. இன்னும் நான் எவ்வளவுதான் ட்ரை பண்றது? இந்த கோல்மால் பாய்ஸ் எப்படி தான் எப்பவும் தப்பிக்கிறாங்கன்னு தெரியலையே. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த கோட்டை ஹைன் பண்ணதை பார்த்து பிரின்சிபல் சார் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பாராட்டுவாரு. பாபா பப்பி அந்த கோட்டை அயன் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா நாங்க அதுல இச்சிங் பவுடர் போட்டோன்னு பப்பிக்கு தெரியாதே. சார் அந்த கோட்டை போட்டுக்கிட்டதும் பப்பி நல்லா வாங்கி கட்டிப்பாரு. சூப்பர். என்ன இச்சிங் பவுடரா? ஆஹா, பிரமாதம். பப்பி கோட்டை ரொம்ப நல்லாவே அயன் பண்ணி வச்சிருக்கான். இத போட்டுக்கிட்டு கிளம்ப வேண்டியதான். சார் வேண்டாம், விட்டுருங்க, சொல்றது கேளுங்க. வேண்டாம். பப்பி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சார் 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 இந்த கோட்டை போட்டுக்காதீங்க சார், ப்ளீஸ் சார். மாதவ் இதுல இச்சிங் பவுடரை போட்டிருக்கான் சார். என்னது இச்சிங் பவுடரா? உன்னோட மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன் பப்பி. அனாவசியமா என்ன டென்ஷன் ஆக்கிக்கிட்டே இருக்க. இந்த கோட்டை என்கிட்ட கொடுத்துருங்க சார். மாட்டேன், ப்ளீஸ் சார். இருக்க மாட்டேன். விடு. ஆஹா, பப்பி. அடடா, கிடைச்சிருச்சு. என்னோட தொலைஞ்சு போன இன்வென்ஷன் கிடைச்சிருச்சு. மகிழ்ச்சி. ஓஹோ, அப்படின்னா நம்ம சைஃபை சாரோட இன்வென்ஷனை இந்த பப்பி தான் திருடினாரா? இல்ல 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 சார். போதும், நிறுத்து பப்பி, போதும். நீ முதல்ல இந்த அப்பாவி ஸ்டூடெண்ட்ஸ் மேல பழிய போட்ட. இப்போ திருடி இருக்க. இதுக்கு கண்டிப்பா உனக்கு தண்டனை கிடைக்கும். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இன்னில இருந்து ஒரு வாரம் வரைக்கும் நீ எதுவுமே பேசக்கூடாது. நாட் a single word. Get out. அதாவது கேட்டுக்கு வெளியே போ. சாரி, நானே போறேன். இதுக்கப்புறம் நம்ம பப்பி சொல்றத புரிஞ்சுக்கிறதுக்கு நாம எல்லாரும் வந்து காகல்ஸ போட்டுக்கணும் போல இருக்கே. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.